புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்து ஊர் மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் வேங்கை வயலுக்குள் செல்ல முயன்ற விசிக நிர்வாகி சிறுத்தை சிவா உள்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வேங்கை வயல் பகுதியில் தடையை மீறி செல்ல முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது நாட்டையே பேரிடருக்குள்ளாக்கிய புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்துல பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் இது போன்ற இழிவான செயலை இந்த சம்பவம் அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த விவகாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த குற்றப்பத்திரிகையில் வேங்கவேல் பகுதியைச் சேர்ந்த முரளிராஜா, ஆயுதப்படை காவலர் முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் இந்த சம்பவத்தை ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில வேங்கவேல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 3 வரை குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், காவல்துறையின் குற்றப்பத்திரிகை விசாரணையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மேல் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில வேங்கவேல் பகுதியில் அதிக அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டதுடன், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்திருந்த நிலையில இது வேங்கவேல் பகுதியில் அதிக அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் அதிக அளவில் தடுப்பு வழிகள் அமைக்கப்பட்டு உள்ளே செல்லும் அனைவரையும் சோதனை செய்து விசாரித்தே பின்னர் உள்ளே அனுப்பி வைத்தனர். இந்நிலையில இந்த சம்பவத்தை, அதாவது வேங்கவேலில் உள்ள 3 பேரை, பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 3 பேரை குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்ட நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஊருக்குள்ளேயே கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில இவ்வளவு காவல்துறை, அதாவது வேங்கவேல் சுற்றி முழுவதும் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு மிகுந்த சோதனை நடத்தப்பட்டு நிறைய உள்ள அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த இளைஞரணி செயலாளர் சிறுத்தை சிவா உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உள்ளே செல்ல முயன்றனர். இந்நிலையில சம்பந்தப்பட்ட கட்சி நிர்வாகிகளையும் கட்சி நிர்வாகிகளான இளைஞரணி செயலாளர் சிறுத்தை சிவா உள்ளிட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.